ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு பரபரப்பான தேசிய அரசியலில் மிக பரபரப்பானது. சாதாரண மனிதர்களுக்கோ சராசரியாக கட்சியில் இருப்பவர்களுக்கோ இதை பற்றி பெரிதாக விழிப்புணர்வு இல்லை என்பதால் பலருக்கும் இதை பற்றி தெரியாது. ஆனால் இதுதான் நாட்டை புரட்டி போடக்கூடிய அடுத்த அரசியல் நகர்வு. இதில் தான் அடுத்த சூட்சமே இருக்குது. அடுத்து யார் இந்த நாட்டை வழிநடத்தப் போகிறார்கள்? தொடர்ந்து மோடி இருக்க போகிறாரா இல்லையா? எதுவரைக்கும் மோடி இருப்பார்? மோடிக்கு என்ன அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது? மோடி ஆர்எஸ்எஸ்க்கு என்ன அழுத்தம் கொடுக்குறாரா அப்படின்றத பற்றிய ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டு. இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டெல்லி ஆட்டி படைத்து கொண்டு இன்றைக்கி டெல்லியே ஆடி போயிருக்கு, பரபரப்பாக இருக்குது. அதுக்கு காரணம் அதுவும் காங்கிரஸும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு 2014 பிறகு மோடி போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு போன வாரம் வெளியாச்சு. மோடி இப்போ பிஎம்ஓ ஆஃபீஸ்லேயே இது பண்ணாங்க. இதுவரைக்கும் எந்த பிரதமரும், அதாவது வாஜ்பாய் இருந்த காலத்திலையும் சரி, அப்புறம் துணை பிரதமர் அத்வானி இருந்த காலத்திலையும் சரி, பிரதமராக பதவியேற்றவர்கள், அரசு பதவியில் உள்ளவர்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு சென்றதாக சரித்திரமே இல்லை. முதல் முறையாக மோடி போக போகிறார் அப்படின்னு. மோடி போக போகிறாருன்னா மோடி ஆசைப்பட்டலாம் போல், மோடி வற்புறுத்தப்பட்டு நீ வர்றியா வரலையா, வந்தே ஆகணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் எதிர்கட்சிக்காரன் ஆட்சியில் இருக்கும்போது அரசு ஊழியர்களோ பதவி வைப்பவர்களோ ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு வரக்கூடாதுன்னு அவன் சட்டம் போட்டான். இப்போ அந்த சட்டத்தை தான் நம்ம நீக்கிட்டோம்ல. யார் என்ன சொல்லிட முடியும்? நீங்கள் பிரதமர், நாங்கள் ஆர்எஸ்எஸ், நாங்கள் தான் உங்களை உருவாக்கணும், நீங்கள் வரமாட்டீங்களா? அப்போது வரலைன்னா உங்களுக்கு கல்தா கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டலில் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜகவிற்குமே அதாவது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இந்த மோதலை பாஜக வர்சஸ் ஆர்எஸ்எஸ்ஸாக மோடிஜி மாற்றி விட்டார். அதற்கு முக்கியமாக காய்நகத்தில் செஞ்சது நம்ம சின்னஜி. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பே நட்டா, ஜேபி நட்டா ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர், அவர் தான் தேசிய தலைவராக இருக்கார். அவரை அப்படியே ஆட்டையை போட்டு தூக்கிட்டாங்க ரெண்டு பேரும். யார்? பெரிய ஜியும் சின்ன ஜியும் தூக்கிட்டு அவரை வச்சு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக குரல் கொடுக்க வைத்தார்கள் தேர்தலுக்கு முன்பு. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தற்போது வலுவாகிவிட்டது, அதற்கு வேறு எந்த துணை அமைப்புகளோட தயவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸை நேரடியாகவே நட்டாவை வச்சு தாக்க வச்சு, நட்டாவுக்கு ஒரு பதவியும் கொடுத்து நட்டாவை அமைச்சராக்கிட்டாங்க. நட்டாவை வைத்து ஜி பதவியேற்றும். ஏன்னா அடுத்த பிரதமர் யாருன்னு யார் முடிவு பண்ணுவாங்கன்னா கட்சி முடிவு பண்ணணும். இப்போ கட்சி தலைவராக இருந்தது யாருன்னா நட்டா. இப்போ நட்டா இவருக்கு க்ளோஸாக இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த தலைவர் வந்தால் நமக்கு கல்தா கொடுத்துருவான்னு சொல்லி தேர்தலுக்கு முன்பே நட்டா பதவி முடியுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நட்டாவுக்கு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே நட்டா வாயிலே ஜி தான் அடுத்த பிரதமர்னு சொல்ல வச்சு அப்படி இவர்களுக்குள்ளே ஆட்டையை முடித்தோடனே ஆர்எஸ்எஸ் ஷாக் ஆயிடுச்சு. நாம் உருவாக்கிய அமைப்பு பாஜக, நாம் உருவாக்கிய தலைவர் மோடி, நாம் உருவாக்கிய தலைவர் அமித்ஷா, இவர்களை எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்று ஆட்சிக்கு வர வைத்து அவர்களை வைத்து பொம்மையாட்டம் ஆடிவிடலாம் என்று நினைத்த ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இவர்கள் 2 பேர் சதி பண்ணுறாங்க மட்டும், இவர்கள் 2 பேரையும் ஓரம் கட்டுவோன்னு சொல்லி மீதி ஆர்எஸ்எஸ்காரர்களை ஒருங்கிணைக்கும் போது தேர்தலுக்கு முன்பே அவர்களை ஆப்படித்து ஆர்எஸ்எஸ் தயவு தேவையில்லைன்ட்டாங்க. அதே நட்டா வாயிலே சொல்ல வைத்து நட்டாவுக்கு 3 மாதம் எக்ஸ்டென்ஷன் இவர்களே கொடுத்து ஆர்எஸ்எஸ் உடைய இதுக்கே போகாமல் இவர்களே கொடுத்து அதே மனிதரை வைத்து மோடி தான் பிரதமர்னு சொல்லிட்டு மோடி அமைச்சரவையிலே அவரை தூக்கி உள்ளே போட்டு ஆட்டை தூக்கி மாட்டை போட்டு மாட்டில் தூக்கி ஆட்டை போட்டு கரெக்டாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா முடித்த உடனே ஆர்எஸ்எஸ் கொந்தளிச்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 வருடங்கள், இந்த நூற்றாண்டு, ஆனால் 100 வருடங்களாக இந்த கட்சியை ஆரம்பித்து லோக்கல் ஹெட்கேவார் ஆரம்பித்து லோக்கலில் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து ஏரியா கூட்டம் அந்த கூட்டம் போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாக்பூரில் ஆரம்பித்து இன்றைக்கி நாடு முழுவதும் பரவி ஒரு நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சியை கட்டமைத்து அந்த கட்சியை ஆட்சிக்கு வர வைத்து நம்மகிட்டே அடிமையாக இருந்த ஒருத்தரை தூக்கி பிரதமர் ஆகி போட்டோம். கடைசி நேரத்தில் அமாவாசை வேலையை பார்த்து விட்டார்கள் என்பதில் ஆர்எஸ்எஸ் கொதிச்சு போய் போன எலெக்ஷனில் வேலை பார்க்கலன்னு அவர்கள் சொல்லுவாங்க. மக்கள்கிட்டே பாஜகவுக்கு செல்வாக்கு சரிஞ்சு போச்சுன்றது வேறு. ஆனால் ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்காதனால இன்னும் சரிஞ்சு போய் 180 190 சீட்டுக்கு மீதி சீட்டிங் பண்ணி 30-40 இடங்களில் ஜெயிச்சு மைனாரிட்டியாக ஆட்சியில் இருக்கிறார்கள். இப்போ தான் ஆர்எஸ்எஸ் சவால் விடுது, நீ இருக்கியா இல்லையான்னு பார்த்துடலான்னு. ஆர்எஸ்எஸ் சட்டத்திட்டத்தின்படி, பாஜக சட்டத்தின்படி 75 வயசுக்கு மேலே இருக்க முடியாது. மோடிக்கு இந்த வருஷம் முடியும் போது 75 ஆரம்பிக்குது. அப்போயே வேணான்னாங்க. இல்லை 75 முடிஞ்சா தானேன்னு சொல்லி இருந்துக்கிறேன்ற மாதிரி உள்ளே பூந்துட்டார். இனி நான் தான் அடுத்து இந்த 5 வருடத்து நான் தான் இருப்பேன், ஆகிறத பார்த்துக்க அப்படிங்கும்போது ஆர்எஸ்எஸ் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் 2 பேரும் ஒரு புள்ளியில் இணைந்தார்கள். சரி, நான் பணிஞ்சு வந்துடுறேன், ஆனால் நான் தான் இந்த 4 வருஷத்துக்கும் பிரதமராக இருப்பேன், அந்த அதிகாரத்தை நான் வச்சுக்குவேன். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தலைவராக போடக்கூடியவர்கள் நானும் அமித்ஷாவும் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஆர்எஸ்எஸில் யாரையோ தூக்கி தலைவராக போட்டேன்னு நாங்கள் ஏற்க முடியாது, அது ஒரு பிரச்சனை ஆயிரும், உங்களை நாங்கள் அப்படியே தூக்கி போட்டுருவோம், பாஜகவுக்கு நீங்கள் தேவையில்லை, ஆர்எஸ்எஸ்னால் ஆர்எஸ்எஸோடு இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சவால் ஓட்டோன்னே மோகன் பகவத் இன்னும் ஷாக் ஆகிட்டார். ஆர்எஸ்எஸ் கூடாரமே ஷாக் ஆயிடுச்சு.
சரி இதை விட்டோம்னாலும் கோஷ்டி பூசல் அப்படி இப்படின்னு ஆயிரும். இன்டர்நேஷ்னல் உதவியை கேட்டு மோடியை கவிழ்த்து விடுவதற்கான ஒரு மிரட்டலை அவர்கள் பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் சுப்பிரமணிய சாமியை வச்சு கேஸு போட்டு இப்போ அதை தான் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி மோடியை உள்ளே தள்ள போகிறாங்க. ஊழல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்போகுது. உச்சநீதிமன்றத்தில் உள்ள லாபி என்னென்னா ஆர்எஸ்எஸ் லாபி, புரியுதுங்களா? அப்போ ஆர்எஸ்எஸ் லாபியை வைத்து நிச்சயமாக மோடி லாபி இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் லாபின்றது அதை விட பெருசு. ஸோ அவர்களை வைத்து அந்த மாதிரியான ஒரு இதில் கொண்டு போய் மோடி மீது ஊழல் வழக்கை எப்படி வந்து சோனியா மீது ஊழல் வழக்கை போட்டு அது பெண்டிங்கில் இருக்கும், அதே மாதிரி மோடி மீது ஊழல் வழக்கை போட்டுட்டு மோடி பதவி விட்டு போனதுக்கப்புறம் ஜெயலலிதா மாதிரி உள்ளே வச்சுருந்த பிளானில் மிரட்டினோடனே மோடிஜியும் இப்போ பணிந்து சரி நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம், 2 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவரை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சட்டத்துக்கு, அதாவது சட்டத்தை மீறி இது வரைக்கும் யாருமே எந்த பிரதமருமே ஆர்எஸ்எஸ் தலைநகரான நாக்பூருக்கு போனதில்லை. உடனே அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைநகரத்துக்கு நாங்கள் போகல, அங்கே இருக்க ஹெட்கேவாருக்கு மரியாதை செய்கிறதுன்றது வேறு விஷயம். ஆனால் அங்கெல்லாம் ஒரு மருத்துவமனையோட எக்ஸ்டென்ஷன் பில்டிங்க்கு அடிக்கல் நாட்ட போகிறேன். இப்படின்னா இப்போ என்ன ஆகும், ஒரு பிரதமர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, போய் அடிக்கல் நாட்ட போகிறார், அதில் தப்பு கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்துக்கு போய் அங்கே உள்ள ஹெட்கேவார் சமாதிக்கு நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாருன்னா ஃப்யூச்சரில் இவர் ஆட்சி மாறும்போது இவர் மேலே வழக்கு போட்டுருவாங்க. இப்போயே வழக்கு போடுவதற்கு, ஏன்னா பல முறை தடை செய்யப்பட்ட இயக்கமான ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட தலைமையகத்திற்கு ஒரு பிரதமரே போகிறாரா அப்படின்ற மாதிரி கேஸை போடுவாங்கன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வடையை சுட்டு எக்ஸ்டென்ஷன் பில்டிங்க்கு அடிக்கல் நாட்டுறார் மோடி இன்னைக்கு காலையில் அப்படின்னு சொன்னதை நேற்று நள்ளிரவு கேன்சல் பண்ணிட்டாங்க. நேற்று நள்ளிரவு இன்னும் பேப்பரில் கூட எதுலேயுமே வரல, வெப்பில் கூட ரொம்ப ரேராக யாரும் இன்னும் இப்போ பப்ளிஷ் ஆகலை. அந்த நம்ம இப்போ எடுக்கிற வரைக்கும், நம்ம ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் பப்ளிஷ் ஆகலை. இனி நான் இது வர்றதுக்குள்ளே பப்ளிஷ் ஆகலாம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடுராத்திரில் மிஸ் ஆகிடுச்சு, மோடி வந்து கேன்சல். இதற்கு காரணம் என்னென்னா கடைசி நேரத்தில் தாவா படியலைன்னு அர்த்தம், 2 பேருக்குள்ளே மோதல் முற்றி விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து இது இன்னும் சீரியஸாக போகும். இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை பகைத்து கொண்டு 2 பேரும் நேருக்கு நேரம் மோதினார்கள் என்றால் எல்லாம் வந்து முத்தின கத்திரிக்காய் சந்தைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நாடு முழுவதும் உள்ள பாஜகவில் மிகப்பெரிய குழப்பங்கள் நிலவ ஆரம்பிக்கும். மாநில தலைவர்கள் பதவி முடியுது இல்லையா, அவர்களெல்லாம் மீண்டும் மாநில தலைவராக போடுறது யார் போடுவாங்க? மோடிஜி அமித்ஷாஜி போடுவாங்களா, இல்லை ஆர்எஸ்எஸ் போடுமா, இல்லை ஆர்எஸ்எஸ் ஆட்களை போடுவாங்களா, இல்லை அண்ணாமலை மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இல்லாத ஆட்களை தூக்கி போடுவாங்களா அப்படின்ற மாதிரியாக மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள்லாம் நிலவும். அப்போ இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய வீக் அமைன்றது 2 பேருக்குமே தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். அதனால் ஓப்பனாக 2யுமே பேச மாட்டாங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா மீண்டும் மோதல், மோடி அமித்ஷா வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் மோதல் முற்றி யாராவது ஒருத்தர் வந்து பதவி காலியாக போதா, இல்லை வந்து திருப்பியும் மோதி தலைவர் போடாமல் இன்னும் பல பேச்சுவார்த்தைகள் நடத்துவார்களா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதில் அந்நிய நாடுகளும் தலையிட்டிருக்கின்றது. ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஆர்எஸ்எஸ் அமெரிக்காவோட உதவியை நாடுது மோடியை மிரட்டுவதற்கு அப்படின்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து அவர்களுக்கு வினை ஆரம்பித்து விட்டது. அவர்கள் 2 பேரும் மோதினார்களால் அது உச்சகட்டத்துக்கு வந்தால் அந்த கட்சி அதோட காலியாயிரும் அப்படின்றது. திடீரென்று பலூன் உடைந்தது போல் அந்த பிரம்மாண்ட பாஜக ஆட்சி, பாஜக 3வது முறை ஆட்சின்றது வந்து அந்த பிம்பம் உடைந்து சுக்குநூறாக சிதறிவிடும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கிடையில் கடைசி நேரத்தில் பணிந்து விட்டார் மோடி, ஆர்எஸ்எஸ் மோடி மோதலில் வந்து பணிந்து விட்டார் மோடி அப்படின்னு இப்போ தகவல் வந்திருக்கு. அதாவது இப்போது சற்று முன்னர் வந்து ஆர்எஸ் அலுவலகத்துக்கு சென்ற மோடி கடைசி நேரத்தில் அங்கே போயிருக்காரு. போயிட்டு ஹெட்கேவார், அதாவது ஆர்எஸ்எஸ்ஸை துவங்கியவரான ஹெட்கேவாருடைய நினைவிடத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்திருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஃபோட்டோவில் அவரை தவிர யார் இருக்கக்கூடாது, யாரை வேணாலும் அடித்து துரத்தி விட்டுருவாங்க அப்படின்றது கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு பணிந்து அவரில் ஆர்எஸ்எஸ்ஸுடைய முன்னணி நிர்வாகிகளை கூட நிற்கிறாங்கன்னா இவர் கூட அவங்க நிற்கலை, அவங்க கூட கொண்டு போய் இவரை பொம்மையாக நிற்க வச்சு ஒரு புகைப்படத்தை எடுத்து அதையும் வெளியிட்டிருக்கிறார்கள். மோடி வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது போதும் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு பணிந்து அவருடைய அரசியலுக்கு பணிந்து அங்கு சென்றிருப்பது அதாவது நேற்று நள்ளிரவில் ஒரு பரபரப்பு இருந்துச்சு. அதாவது பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் மத்தியில் இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே, இவர் பாட்டு கடைசி நேரத்தில் ரத்து பண்ணுறேன்றாரு அப்படின்னு இந்த இருவருக்குமான மோதல் பேச்சுவார்த்தை அதிகாலை தான் முடிவடைந்திருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மோடி வந்து இன்றைக்கி அங்கே போயிட்டார். ஏன்னா நமக்கு நள்ளிரவு வந்த தகவல் அவர் போகமாட்டார், கேன்சல் அப்படின்னு சொல்லி. ஆனால் காலையில் அவர் போயிருக்காரு. போயிட்டு ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கெல்லாம் பண்ணிவிட்டு
இதெல்லாம் செலுத்தியிருக்காரு. இப்போது இதை வைத்து இந்த நிகழ்வை வைத்து மட்டும் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் கை ஓங்கி இருப்பதாகவே நாம் கருதி கொள்ளலாம். ஏன்னா மோடி பணியவில்லை என்றால் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்வதற்கான அதாவது ஊழல் வழக்கு மோடி மீது தொடர்வதற்கு நம்பர் வாங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் எல்லா டாக்குமெண்ட்டும் ஏற்கனவே தயாராக இருக்கிறது. அதை கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்தா போதும், அது வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவது. இதை தான் அவர்கள் மிரட்டல் விடுத்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அங்கே போயிருக்காரு. ஸோ வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தேர்தல் இப்போ தலையில்லா முண்டமாக தான் பாஜக இருக்குது, நட்டாலாம் தலைவர் கிடையாது. அந்த கட்சியோட சட்டத்திட்டத்தின்படி தேர்தலுக்கு முன்பே நட்டாவுடைய பதவி காலம் முடிந்து விட்டது. அதை மேலும் 3 மாதங்கள் நீட்டிப்பு செய்தார்கள். அது வேணால் செல்லும், ஏன்னா தேர்தல் நேரம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர் வைக்க முடியாதுன்னு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ மெம்பர்ஷிப் கேம்பெயின்லாம் முடிந்ததுக்கப்புறமும் 3 வருடத்திற்கு ஒரு முறை கேம்பெயின் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் தலையில்லா முண்டமாகத்தான் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. டம்மி தலைவராக, அதாவது நட்டாக்கு பவரே கிடையாது. ஸோ யாரை தலைவராக போடுவது என்பது தான் இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகக்குமான மோதல் தொடர்ந்து வந்தது இல்லையா. இப்போ ஆர்எஸ்எஸ் கை ஓங்கினோடனே இப்போ ஆர்எஸ்எஸ்காரர் ஒருத்தர் தலைவராக வருவார். அவர் வந்தார்னா பாஜகவில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். தமிழக தலைவர் யார் என்பது கூட ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஒருத்தர் தான் போடுவாங்க. அண்ணாமலையை மேலே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது மேலும் இதில் உறுதியாகுது. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.